வணக்கம். இன்று கல்வி அதிகாரத்தின் 8வது குறள். கல்வி என்றாலே சிறப்பு மிக்கது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் படித்தவன்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை மாற்ற முடியாது இல்லையா? இந்த கல்வியானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை நமக்கு 10 குறள்லேயும் பல்வேறு விதமாக ஒன்று சொல்கிறார். எப்படி படிக்கணும், எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு முயற்சி செய்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு எடுத்து சொல்லி வருகிறார். இந்த கல்வி கற்றதனால் அந்த கல்வி இப்போ நம்ம தலைமுறையோடு போயிடுமா அப்படின்னா கிடையாது. சொல்லுவாங்கள்ல, ஒரு பெண் பிள்ளை படித்தால் அந்த குடும்பமே படித்ததற்கு ஒப்பாகும். அதனால் பெண்கள் மட்டும் படிங்க, ஆண்கள் படிக்காதீங்கன்னு சொல்லலை. ஒரு பெண்ணுக்குரிய சிறப்பு அது. அவளுக்கு தனக்கு தெரிந்ததை உடனே தன்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அவள் பகிர்ந்து விடுவாள். ஆண்களுக்கு அந்த பொறுமை இல்லை, அதனால் அது சொல்கிறாங்க. இப்போது ஒரு குடும்பம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டுமென்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண் மிகச்சிறந்த கல்வி அறிவில் நாட்டம் உள்ளவளாகவும் கல்வி அறிவு கொண்டவளாகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குடும்ப நிர்வாகத்தை மிகச்சரியாக செய்ய முடியும். உன்னை படிக்காதவங்களாம் செய்யலையான்னு கேட்காதீங்க. படிக்காதவர்கள்னால் அந்த காலத்தில் இருந்த எல்லாரும் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்தார்கள். ஏன்னா அது அனுபவம். வழி வழியாக பரம்பரையாக அதையே பார்த்து வளர்ந்தது. அந்த பார்த்து வளர்தல் என்பது அனுபவ பாடம். ஆனால் இப்போ அதையும் மிஞ்சி ஏட்டுக்கல்வின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஏட்டுக்கல்வியும் நமக்கு தேவை தான். அது மிக அவசியம். ஏன்னா அது எந்த அளவுக்கு நம்ம படித்து ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை, மாறுபட்ட விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு உலக ஞானம் நமக்கு விரிந்து பட்டு பரவி இருக்கும். இப்போது இந்த குறளுடைய சிறப்பாக வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்னா, நீ இந்த பிறவியில் படித்தா இந்த கல்வியானது உனக்கு இந்த பிறவியோடு மட்டும் ஓடிவிடாது, 7 பிறப்புக்கும் உன்னை மிகச்சிறந்த கல்விமானாக காட்டி உன்னுடனே பயணிக்கும் அப்படிங்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறது. ஒருமை கண்தான் கல்வி, ஒருமை கண்தான் கற்ற கல்வி, ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமை கண்தான் கற்ற கல்வி, ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில் கற்கக்கூடிய கல்வியின் பயன் தொடர்ந்து 7 பிறவிகளுக்கும் பயணித்து வரும் அத்தகைய சிறப்பு மிக்கது கல்வியாகும். இதனை இந்த குறள் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம கொஞ்சமாவது படிக்கலாம் இல்லையா? நாளைக்கு அடுத்த குறளை பார்க்கலாம். நன்றி.